ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலுக்குன்னு வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ அதில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இது என்ன ப்ராப்ளம்னா வந்து நல்லா தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. இதை பாக்ஸை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருந்தது, இந்த ஒரு மைக்கு, அப்புறம் வந்து ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி டைப் சி போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அடாப்டரு, அப்புறம் லேப்டாப்பு இந்த மாதிரி பிசிலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அடாப்டரு. ஆக்சுவலாக இது எதுக்குன்னா வந்து இதில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இது வந்து மைக்கு. இந்த டிரான்ஸ்மிட்டர் நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இல்லைங்க, சவுண்டு கேட்காது, செக் பண்ணிப்போம். இதுதான் அந்த டிரான்ஸ்மிட்டரு. இதை நான் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இதில் கேட்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனில் கேட்டீங்க, நான் அன்பிளக் பண்ணும்போது ஃபோனில் கேட்டுருக்கீங்க. இப்போ நம்ம இதில் என்ன பிரச்சனைனா, இது கூட சரியாக குவாலிட்டி அவ்வளோவா இல்லை. அதே மாதிரி இந்த கிளிப்பு இருந்தது. சார்ஜிங் கேபிள் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த பாக்ஸில் இருந்தது. வாங்கின விலைக்கு ஒர்க் தான். ஏன்னா 400 ரூபா கொடுத்து தான் வாங்கினேன் அந்த டிரான்ஸ்மிட்டரும் மைக்கும். இது உள்ள என்ன இருக்குன்றத நம்ம பிரித்து, இதில் மைக் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஏடிபி ப்ரோ மாதிரி இதை பிரித்து இது உள்ளே இருக்க மைக்கை நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. எந்த மைக்கை போட போகிறேன்னா, நான் இவ்வளோ நாளாக வந்து வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு போட் ஹெட்ஃபோன் தான். அது ஹெட்ஃபோனில் இருக்க அந்த மைக் இருக்குல்ல, அதை வந்து இதில் நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும். அந்த போட் அந்த ஹெட்ஃபோனையும் உங்ககிட்ட காட்டுறேன். இதுதான் அந்த ஹெட்ஃபோனு. இது ஒரு ஹெட்ஃபோன் தான். நான் வந்து கனெக்ட் பண்ணி இதை அப்படியே கனெக்ட் பண்ணி இதில் வந்து மைக் இருக்கும். இது ஹெட்ஃபோன் மைக்கு தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. போட்டுன்னு இருக்கும். இதில் தான் நான் இவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தேன். இது என்ன பண்ணிட்டேன்னா, மேலே இருக்க 2 ஹெட்ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதனால் இதில் தான் பேசியிருந்தேன். இப்போ நம்ம இதை பிரித்து அதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். முதல்ல பிரிச்சிடலாம். பாப் ஃபில்டர் ஒன்று இருந்தது. அப்படியே நான் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். உள்ள என்ன வந்துச்சு காத்துல பாப் ஃபில்டர் நல்லா பார்த்தேன். இதுல என்ன இருக்குன்னா, நார்மலா ஒரு பேட்டரி, ஒரு போர்டு இருக்கு. போர்டில் இந்த இடத்துல எல்இடி லைட்டு. ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் பட்டனு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பட்டனு. இதில் மைக் எங்கே இருக்குன்னா, இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட்டமாக இருக்குல்ல, அதான் வந்து மைக்கு. மைக்கை நம்ம எப்படி ஒன்று இந்த பாக்ஸை எப்படின்னா எடுத்துட்டு பின்னாடி வந்து M+, M- ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் தான் மைக்காக இருக்கும். அந்த மைக்கை எடுத்து இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க மைக்கை எடுத்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். இதில் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக சால்ட்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இதில் இருக்க மாதிரி பாக்ஸ் மாதிரி இதில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். அப்படி இல்லைன்னா இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி இதில் எது மைக் ஒயர்னு பார்த்து சால்விங் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரி, வாங்க ப்ராசஸர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதான் வந்து மைக்கு. நம்ம பேசுறது கேட்கணும், நல்லா கேட்கணும். இது இங்கே இருக்கட்டும். நம்ம ஹெட்ஃபோனை இப்போ பிரிக்க ட்ரை பண்ண போகிறோம்.
ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? இதான் வந்து மைக்கு உள்ள இருக்க மைக்கு. இந்த மைக்கு எடுத்து அதில் வைக்க முடியுமான்னு பார்க்க போகிறோம். M-ன்னு 2 இருக்கும், பார்த்தாலே தெரியும். இந்த 2 லைன்ல தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். பாருங்க, இதான் வந்து மைக்கு. இதுதான் வந்து மைக்கு. நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த மைக்கை எடுக்க போகிறது இல்லை, அதை அப்படியே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து இந்த 2 லைனில் வந்து கனெக்ட் பண்ணி மைக்கு எப்படி குவாலிட்டி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன ஆச்சுன்னா, இது ஓப்பன் பண்ணும்போது சின்னதாக ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. ஓப்பன் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த M+M- ஒரு லைன் இருந்ததுல, ஆக்சுவலாக அது வந்து மைக் லைனே இல்லை. நான் அதில் போய் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. அதே மாதிரி இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணும்போது என்கிட்ட சின்னதாக வந்து இந்த சின்ன காம்பவுண்ட்லாம் சால்ட்ரிங் பண்ணதுக்கு சின்னதாக ஒரு சால்ட்ரிங் இருக்கும். அது வந்து என்கிட்ட இல்லை. அதாவது என்கிட்ட எந்த மாதிரி சால்ட்ரிங்னா, இந்த மாதிரி இது வந்து 150 ரூபா 200 ரூபா வரும். ஆக்சுவலாக இந்த சால்ட்ரு நல்லா ஹெவி சால்ட்ரு. ராடு பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக இருக்கும். இந்த மாதிரி சால்ட்ரு தான் என்கிட்ட இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் சின்னதாக ஒரு காம்போனன்ட் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அது கெப்பாசிட்டர்னு நினைக்கிறேன். ரெசிஸ்டரா சரியாக தெரியல. சின்னதாக வந்து மொபைல்லாம் இருக்குல்ல, சின்ன காம்போனன்ட், அந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் வந்துச்சு. நானே பயந்துட்டேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஜாம் ஆயிடுச்சு. அப்படியே இந்த பச்சை கலர் லைட் எரியுதுல, ஆன் பண்ண முடியல, ஆஃப் பண்ண முடியல, அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று யூஸ் பண்ணவும் இல்லை. அடுத்தது என்ன பண்ணா, உடனே வந்து பேட்டரியை வந்து டீசால்ட்ரு பண்ணி உடனே சால்ட்ரு பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. நான் அப்பாடான்னு ஃபீலிங் வந்தது. 400 ரூபா லாஸ் ஆகலை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை ஓப்பன் பண்ணி A to D மாதிரி ஓப்பன் பண்ணி எதனா பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகலை. இருந்தாலும் இப்போ நல்லா கேட்குது. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், கண்டென்ட் கிடைக்கலையே. ஆனால் இப்போ என்னன்னா வந்து, அந்த காம்போனன்ட் போனதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு எக்கோவும், அந்த ரிவர்ப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ரூம் எஃபெக்ட்டு, அதெல்லாம் எதுவுமே கேட்கலை. இந்த சில நாய்ஸ்லாம் வரும். அந்த நாய்ஸ் வந்து இந்த மைக்கு இந்த சீப்னஸ் 400 ரூபா கம்மி விலையில் கிடைக்கிறதுனால அந்த நாய்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கும். ஓகே, இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சுக்கிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ்.